Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜெய் சித்ரா சுரேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைக்கி 2 பேரோட ஒர்க்கை நீங்கள் தனியாக பண்ண போகிறீங்க. ஓகே. அதாவது என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. சரி. ஸோ டாக்டர், டயபெட்டிஸ் பற்றி முக்கால்வாசி நம்ம ஷோவில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பேசியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு காமனான கேள்விகள் என்ன அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் பார்த்த சில விஷயங்கள் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கேள்விப்பட்ட விஷயங்களை தான் கேட்க போகிறேன் இன்றைக்கி. நான் ஜென்ரலாக வந்து இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பென் மாதிரி இப்போ வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. அது வந்து அதில் கரெக்டாக அதோடைய மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக தனக்கு ஏற்ற மாதிரி டைமில் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த இன்சுலினை ஒரு சமயத்தில் மறந்துட்டாங்க. ஃபுட்டுக்கு முன்னாடி தான் எடுக்கிறாங்களே டாக்டர் எப்பவுமே. அது ஃபுட்டுக்கு முன்னாடி வந்து மறந்துட்டாங்க, இல்லை ஏதாவது ஊருக்கு போகும்பொழுது வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னா, அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் இல்லாத நாட்கள் வந்து என்னென்ன பண்ணணும் டாக்டர்? நம்ம அதுக்கு ஏதாவது மறக்கவே கூடாதா, இல்லை மறந்துட்டு என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் மறக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இன்சுலின் வந்து டிபெண்டிங் ஆன் தி டைப் ஆஃப் இன்சுலின் ஆக்ஷன் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். இப்போ ஸ்பிளிட் மிக்ஸ் இன்சுலின்லாம் எடுத்தாங்கன்னா மார்னிங் எடுக்கிறது வந்து லேட் ஈவினிங் வரைக்கும் வேலை செய்யும். அண்ட் தென் நைட்டில் எடுக்கிறது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வேலை செய்யும். சர்டன் டைப் ஆஃப் இன்சுலின் 24 ஹவர்ஸ்க்கு எடுத்துக்கிறது இருக்குது. நைட்டில் மட்டும் கிளார்ஜின் இன்சுலின், லாங் ஆக்டிங் இன்சுலின், அது வந்து 24 ஹவர்ஸ்க்கு வேலை செய்யும். ஸோ அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மீல் நைட்டில் படுக்கும்போது மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ எந்த இன்சுலின் பேஷண்ட் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மார்னிங் இன்சுலின் போட்டுடுறாங்க அவங்க, லைக் ஸ்பிளிட் மிக்ஸ் இன்சுலின், ஷார்ட் ஆக்டிங் அண்ட் இன்டர்மீடியட் ஆக்டிங் இருக்கிற மாதிரி. இப்போ மத்தியான நேரத்தில் வெளியில் போகிறாங்க, மறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகும், இன்சுலின் லெவல் கொஞ்சம் உடம்புல இருக்கும், இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் இருக்கும். அந்த சமயத்தில் அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லோ சுகர் போகக்கூடிய சான்ஸ் அதிகம். ஓகே. அண்ட் அவங்க வந்து நிறையா சாப்பிட்டுட்டாலும் அந்த மீல் ரிலேட்டட் இன்க்ரீஸ் இன் சுகர் வரத்துக்கு சான்ஸ் அதிகம். ஓகே. ஸோ 1 மீல்னாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த மீலில் வந்து அவங்க சாப்பிடாமையும் இருக்க முடியாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா பரவாயில்ல. சாப்பாடு அளவை கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா எடுத்தாங்கன்னா அவ்வளோ அதிகமாக சுகர் லெவல் ஏறாது, லோ சுகருக்கும் போகாது. முடிஞ்சதுன்னா சுகர் லெவலை அந்த சமயத்தில் செக் பண்ணிக்கிறது நல்லது. குளுக்கோமீட்டர் வச்சுருக்காங்க, ஒன்லி இது இன்சுலின் தான் மறந்து போயிட்டாங்கன்னாக்கா. பட் இப்போ ஊருக்கு போகிறாங்க, ஒரு 2-3 டேஸ் ஆகும் திரும்பி வரத்துக்கு அப்படின்னாக்கா அந்த சமயத்தில் அவங்க வந்து இன்சுலின் வேறு வாங்கிடுறது நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அண்ட் நம்ம வந்து டயட்லேயும் எவ்வளோ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் வித்தவுட் இன்சுலின் உங்களுக்கு ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் அந்த இன்சுலின் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போன இன்சுலினோட எஃபெக்ட் போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்சுலின்றது வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஃபார்ம்லையும் வந்து கிடைக்கும்? இப்போதைக்கு இன்சுலின் வந்து இன்ஜெக்டபிள்ஸ் மட்டும்தான். அதுவும் வந்து இது ஸ்கின்னுக்கு அடியில் போட்டுக்கிற சப்க்யூட்டேனியஸ் இன்சுலின் தான் பீப்புள் வீட்டில் போட்டுக்கிறது. ஓகே டாக்டர். இப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன் கையில் இருக்குன்னே சில பேர் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து டோசேஜ் அப்படின்றது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணுமா, இல்லை ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனோ வரும்பொழுது ஏதோ ஒரு லிக்கரோ இல்லை ஸ்வீட்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா டோசேஜ் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸோ வில் ஹாவ் 2 more ஸ்வீட்ஸ் இல்லைனா பெக்ஸ்ன்ற மாதிரி ஆகிடுது. ஸோ அது வந்து என்கரேஜபிளா டாக்டர்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் தி டைப் ஆஃப் டயபிட்டிஸ் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ டைப் 1 டயபிட்டிஸ்னால் யூஸ்வலாக இன்சுலின் செக்ரீட்டிங் பவர் தான் கம்மி. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக என்ன டயட் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க இதுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டோசஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பட் டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பிகாஸ் அவங்க வந்து ஹை கேலரி ஃபுட்டு, ஸ்வீட்ஸு ஆர் வேறு இந்த பார்ட்டி ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு கேலரி கண்டென்ட்டும் ஜாஸ்தி ஆகுது. அதனால் என்ன ஆகும், அண்ட் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து 10 யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் போட்டால் கரெக்டாக சுகர் மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறது டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. அண்ட் என்றைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா பரவாயில்ல, பட் ரெகுலராக அது வந்து இதில் இருக்கக்கூடாது, ப்ராக்டிஸில் இருக்கக்கூடாது. டெய்லி வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் நம்பி பாத்தி கட்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர். நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் பேர் சொல்லுங்கள் சார். 67 வயசாகுது. சொல்லுங்கள் சார். இந்த கண்டினியூஸ் சுகர் மானிட்டரிங் சொல்லிட்டு குளுக்கோஸ் மானிட்டரிங் ஒரு 5 நாளைக்கு பண்ணாங்க. சரி. அது பண்ணிட்டு ஒரு அப்சர்வேஷனில்
ஏர்லி மார்னிங் 1 மணிலேருந்து ம் ஒரு 8 மணி வரலும் பார்த்தா லோ சுகர் போகிறது. ஓகே அப்புறம் த்ரூ அவுட் த டே மேக்ஸிமம் 202 210 தான் ஆகுது. சரி அதுக்கு மேலே சுகர் இன்க்ரீஸ் ஆகலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியஸ் டாக்டர் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காரு. ஓகே இப்போ ஆசிரியஸ் ஆரம்பா இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கிறதோ அல்லது ஏர்லி மார்னிங் சுகர் குறைச்சலா போகிறதோ ஏதாவது ப்ராப்ளமா மேடம்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் சுகர் ட்ராப் ஆகுதுன்னாக்கா நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுற டோசேஜ் கொஞ்சம் அதிகம்னு அர்த்தம். இப்போ வந்து டே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கிறோம். நைட்டில் நம்ம வந்து ஒரு 8 o'clock அப்படி டின்னர் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது ஒரு பால் அப்படி ஏதாவது ஒரு 10 o'clock சாப்பிட்டு படுக்கிறோன்னாக்கா உங்களுக்கு நைட் 10லேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் ஓரல் இன்டேக் எதுவும் இல்லை. அண்ட் இன்சுலின் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் என்னாகும், சுகர் லோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஆச்சுனாக்கா ஏர்லி மார்னிங் அதோட இஃபெக்ட்னால பாடி வில் ட்ரை டு புஷ் தி சுகர் லெவல் அப். ஏன்னா உடம்புக்கு சுகர் வேணும். ரொம்ப லோவாக போகிற சுகரை வேறு ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகி ஏர்லி மார்னிங் வந்து சுகர் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க கண்டிப்பாக வந்து நைட் டோஸ் ஆஃப் இன்சுலினோ மெடிசனோ வாட் எவர் தே ஆர் டேக்கிங் அதை டோஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் அந்த 1 o'clock பார்க்காம ஃபாஸ்டிங்கை மட்டும் பார்த்துட்டு நைட் டோஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோன்னா இன்னும் ஜாஸ்தி தான் ப்ராப்ளம் வருமே தவிர உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வராது. அதனால் லோ சுகர் 1 o'clock வர்றவங்க கண்டிப்பாக நைட் டோஸ் இன்சுலின் ஆர் டேப்லெட்டை டோஸை குறைச்சிட்டு மானிட்டர் பண்ணி அந்த மிட் நைட் லோ சுகர் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க வந்து அண்ணா நகர்லேருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் எங்க என்ன? ஹஸ்பண்டுக்கு வந்து 30 வயசுலயே அவருக்கு சுகர் வந்துடுச்சு. சரி அவருக்கு வந்து இன்சுலின் தான் போட்டாகணும்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. சொல்லுங்கம்மா. போட்டாகணும் கண்டினியூ போனேன்னாங்க. ஆனா அவர் வந்து அது போட்டு இருந்தாரு 2-3 மாசம் போட்டுருந்தாரு. வலிக்க ஆரம்பிச்சிச்சு, வலிக்குது. அதால வேற டாக்டர் பார்த்தாரு. இப்ப வேற டாக்டரை பார்த்து டேப்லெட் மூலம் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வராரு. இன்சுலின் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறேன். இன்சுலின் போடுறது கிடையாது இப்போ. சரி, எதுக்காக இன்சுலின் ஆரம்பித்தாங்கங்கிறது முக்கியம். இப்போ வந்து கண்டுபிடிச்ச போது ரொம்ப அதிகமாக இருந்தால் டெம்பரரியாக இன்சுலின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சுகர் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா ஓரல் மெடிசின்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ ஓரல் மெடிசின்ஸ் சாப்பிட்டும் சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்சுலின் கண்டிப்பாக எடுக்க வேண்டியிருக்கும். இந்த பெயின் வந்து சம்டைம்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு நீடில் வந்து சரியாக இல்லைன்னா அந்த நீடிலை வந்து எவ்ரிடே சேஞ்ச் பண்ணணும். ஒரே நீடலை யூஸ் பண்ணால் கூட பெயின் வரலாம். அண்ட் சைட் ஆஃப் இன்சுலின் இன்ஜெக்ஷனையும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஒரே இடத்துலையே இன்ஜெக்ஷன் கொடுத்துட்ருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு மெடிசின்ஸோ இன்சுலினோ சுகர் கண்ட்ரோலில் இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்து பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். நான் தொழிற்பாளர்ல சரவணன் பேசுறேன். சொல்லுங்கள் சரவணன், உங்கள் டவுட் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், நீங்க சுகர்லாம் செக் பண்ணல சார். சுகர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து யூரின் அடிக்கடி போயிட்டு சுகருக்கு அடிக்கடி எல்லாமே இருக்கு. ஓகே. பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது சார்? அது 120 அப்படிதான் மேடம் இருக்கு. எப்போ எடுத்தது? ஃபாஸ்டிங்கா இல்லை? எனக்கு தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமா பிரச்சனையா தான் இருந்துட்டு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். அந்த குளுக்கோஸ் மாதிரி அதே ஒரு 6 டைம் எடுத்துட்டேன். அப்போ எடுத்த கூட டாக்டர் செக் பண்ணா சுகரே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா யூரின் அடிக்கடி வந்துட்டே இருக்குது, பசி, மயக்கம் இதெல்லாம் இருக்கு. ஆனா பிபி இருக்கு மேடம். பிபி வந்து ஹெவி பிபி, அது 150 இதெல்லாம் இருக்கும். அது டேப்லெட் எடுத்துக்கலாம் மேடம். ஓகே. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது சார்? 38 ஆகுது மேடம். ஓகே. யூரினரியில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா யூரினரி ட்ராக்ல அப்படிங்கிறத நீங்கள் யூராலஜிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க சார். யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணி. யூஸ்வலாக சுகர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுகர் பிளட்டில் இல்லைங்கும் போது நீங்கள் வேறு ஏதாவது காரணங்களால் உங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பிபினால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஆனால் பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் கம்மியாகும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துருங்க டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. மேடம் விஜயா, மிஸ்ஸஸ் விஜயா. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஹை பிபி இருக்கு, 150 இருக்கு. இப்போ லேட்டாக எடுத்தப்போ சுகர் லெவல் வந்து இப்போ எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் சுகர் இல்லை. இப்போதான் எனக்கு வந்து எங்க ஃபாதர் சைடும் எங்க மதர் சைடும் சுகர் இல்லை. ஆனா இப்ப எனக்கு லேட்டஸ்ட் பட்டேன்னா பிஃபோர் ஃபாஸ்டிங் வந்து 200 போச்சு. சரி. 200 ஆஃப்டர் ஃபாஸ்டிங் 300. தென் டயட் கண்ட்ரோல்ல எனக்கு
140 வந்துடுச்சு எனக்கு இப்ப. சரி, ஓகே. ஆனா பிபி 150. So whether I should take tablets or like பிபி 160 பார், இது அப்பர் ரீடிங் 160யா? 140ங்க. ஃபாஸ்டிங் 140 அண்ட் பிபி 160யா? போஸ்ட் பிராண்டியல் சொல்கிறீங்களா? பிஃபோர் ஃபாஸ்டிங் வந்து 140. சரி, ஆஃப்டர் ஃபாஸ்டிங் வந்து 160 கீழே இருக்கு. ஓகே. அது உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? 52ங்க. 52 52 இயர்ஸ் ஆகுதா? ஓகே. உங்களுக்கு சுகர் கண்டிப்பாக இருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா 200க்கு மேலே இருந்திருக்கு ஃபாஸ்டிங் சுகர். அண்ட் உங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் இல்லாமையே நல்ல ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி ஒன்ஸ் அ மந்த் பார்த்துக்கோங்க. ஃபாஸ்டிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 120க்கு கீழே இருக்கணும். 2 hours ஓகே, 180க்கு கீழே இருந்தால் நல்லது தான். அதே மாதிரி 3 month ஆவரேஜும் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து 7%க்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே வாக்கிங்கும் போங்க, டயட் மட்டும் பத்தாது. அதுவும் போய் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா மெடிசன் இல்லாமல் கொஞ்ச நாள் பார்க்கலாம். ஆனால் கண்ட்ரோலுக்கு இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா கூட நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெடிசன் போட்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டியது முக்கியம். கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மயிலாடுதுறை பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க, டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் எனக்கு 360 இருக்கு சார் சுகரு. ஓகே, சொல்லுங்கள். 360 இருக்கு சுகரு. சரி, ட்ரீட்மெண்ட் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. ஓகே. இன்சுலினும் போட்டுருக்காங்க. ஓகே. இது வந்து மாத்திரை நிப்பாட்டி வெறும் இன்சுலின் மட்டும் போடலாங்களா? இடுப்பெல்லாம் வேற வலிக்குதுங்க, இடுப்பு வலி இருக்கு, தோள்பட்டெல்லாம் வலிக்குது. இந்த பீச்சை கால் வந்து இந்த ஜாயிண்ட்ல வந்து வலி இருக்குங்க, சப்பனம் விட்டு உட்கார முடியல. ஓகே. சுகர் அதிகமாக இருந்தாலே ஜாயிண்ட் பெயின், உடம்பு வலிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு ஏதாவது காரணங்களாலும் உங்களுக்கு வந்து உடம்பு வலி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பட் 360 சுகருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிசின்ஸு போட்டும் கண்ட்ரோலுக்கு வரலன்னா இன்சுலின் எடுத்து தான் ஆகணும். அந்த டோஸ் ஆஃப் இன்சுலின் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி. பட் மெடிசின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில மெடிசின்ஸ் மெட்ஃபார்மின் இதெல்லாம் வந்து இன்சுலினோட டோஸ் கம்மியாக யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் அதில் ஒன்றும் இஃபெக்ட் இல்லை அப்படின்னாக்கா வெறும் இன்சுலினுக்கு மட்டும் கூட ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அது உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க, டேப்லெட்ஸ் தேவையா இல்லை இன்சுலின் மட்டும் போதுமா இல்லை ரெண்டும் சேர்த்து கொடுக்கணுமாங்கிறத மானிட்டர் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணலாம் சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க. எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கம்மா. தேவட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. இந்த டாக்டர் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கம்மா. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு. சரி. மார்னிங் ஈவினிங் 2 நேரம் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கண்ட்ரோல்ல வரல, டேப்லெட் போடுறாங்க, இது பண்றாங்க. காலையெல்லாம் ரொம்ப உளைச்சலா இருக்குங்கிறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. காலையெல்லாம் ரொம்ப உளையுதுங்கிறாங்க. ஓகே. உடம்பெல்லாம் அரிக்குது, மேல தடிக்குதுங்கிறாங்க. அதான் டயட்லலாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? அதெல்லாம் பண்றாங்க. ஓகே. அப்போ வந்து ரெகுலராக மானிட்டர் வீட்லேயே பண்ண சொல்லுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்சுலின் டோஸை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். லேபில் மட்டும் ஒன்ஸ் அ மந்த் போய் பார்த்து கண்ட்ரோல் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வீட்லேயே செல்ஃப் மானிட்டரிங் பண்ண முடியுமாங்கிறத பாருங்கள். ஏன்னா மார்னிங்கில் எப்படி இருக்குது ஃபாஸ்டிங்கில், அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் லன்ச், ஆஃப்டர் டின்னர்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு எவ்ரிடே ஆர் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் செக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா சீக்கிரமாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இன்சுலின் டோஸை தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். பட் டயட்லேயும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள், வாக் பண்ண சொல்லுங்கள். சுகர் கண்ட்ரோல் வந்தாலே இந்த உடம்பு வலி இதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த கால் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் பிரியா பேசுகிறேன், கோயம்புத்தூர்லேருந்து. சொல்லுங்கள் பிரியா, உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். மேம் கிட்ட பேசலாங்களா? சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு பிசிஓடி இருக்குங்க, ஒரு 3 years-ஆ. சரி. அதுக்கு வந்து மெட்ஃபார்மின் சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே. ஆனால் எவ்வளோ எம்ஜி எடுக்கணும் தெரியணும் எனக்கு. என்னோட வெயிட் வந்து 69, 5.5 inches இருக்கேன். ஓகே. அதனால மெட்ஃபார்மின் எடுக்கிறது நல்லதுங்களா இல்லை வெயிட் எப்படி கண்ட்ரோலே வர மாட்டேங்குதுங்க? எவ்வளோ வாக் பண்ணாலும் டயட் பண்ணாலும் கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. ஓகே. இது பிசிஓஎஸ்ங்கிற கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இன்சுலின் லெவல் உடம்புல இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு அது சரியாக வேலை செய்யாது.
அந்த இதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் மெட்ஃபார்மின் தரோம். இந்த மெட்ஃபார்மின் வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர டோஸ்ங்கிறது வந்து சுகருக்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங் சுகர் அண்ட் ஆஃப்டர் ஃபுட்டு பார்த்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் டோஸ்னு கிடையாது பிசிஓஎஸ்க்கு. இது வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த காரணத்துக்காக கொடுக்கறது. ஸோ நீங்கள் வந்து மெட்ஃபார்மினில் இருந்தாலும் மினிமம் டோஸ் யூஸ்வலாக 500 இந்த மார்னிங் அண்ட் 500 இந்த நைட்டு கொடுப்பாங்க ஆஃப்டர் ஃபுட்டு. இது வந்து கொஞ்சம் பசியை கம்மி பண்ணும், கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் வந்து கண்டிப்பாக டயட்லேயும் எக்ஸசைஸும் பண்ணால் தான் உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் வரும். பிகாஸ் கேலரி இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கேலரி இன்டேக் வந்து நம்ம கேலரி எக்ஸ்பெண்டிச்சரோட கம்மியாக இருந்தால் தான் உடம்புல இருக்கிற ஃபேட் பர்ன் ஆகி நமக்கு பாடி வெயிட் வில் கம் டவுன். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து லைஃப் ஸ்டைலில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஒரு 100% கன்சிஸ்டன்சியோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் வரும். பட் ரொம்ப விகரஸ் வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. ஒரு அட்லீஸ்ட் 1 to 2 kilos a month ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு லாட் ஆஃப் பெனிஃபிட் வில் கம். டாக்டர், இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ பிசிஓடினால சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து இட்ஸ் அ மெட்டபாலிக் ப்ராப்ளம் வேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் தேர். அதனால் பிசிஓஎஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு சர்க்கரை நோய் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். ஓகே, ஸோ இட்ஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஒபிசிட்டி காரணமாக வருமா டாக்டர்? ஒபிசிட்டியும் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர் ஆஃப் பிசிஓஎஸ். ஸோ அது ப்ளஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சுகர் வரக்கூடிய சான்ஸை அதிகப்படுத்தும். பட் ஆனால் அதுக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி மெட்ஃபார்மின்றது ஒரு சுகருக்கு கொடுக்க வேண்டிய மருந்து தான். பட் அது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ டயபிட்டிஸ்க்கு கொடுக்கறது அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. டைப் 2 டயபிட்டிஸோட பேசிக் ப்ராப்ளமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அதே ப்ராப்ளம் தான் பிசிஓஎஸ்லேயும். ஸோ அது வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஓவிலேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது, எக் ரிலீஸ் இதெல்லாம் அண்ட் பீரியட் ரெகுலரைசேஷன் அதெல்லாம் ஆகும். பட் எல்லாருக்கும் பிசிஓஎஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மெட்ஃபார்மின் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தெர் ஆர் 2 schools of thought. சில பேர் எல்லாருக்குமே மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க. சில பேர் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருந்தால் மட்டுமே கொடுக்குறாங்க. ஃபாஸ்டிங் அண்ட் 2 hours ஆஃப்டர் 75 grams குளுக்கோஸ் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருந்ததுன்னா வெதர் மெட்ஃபார்மின் வில் பி இஃபெக்டிவ் ஆர் நாட் இன்னும் அவங்க வந்து இது பண்ணலை. பட் அதில் வந்து பார்டர் லைனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மெட்ஃபார்மின் வில் ஹெல்ப் இன் பீப்புள் வித் பிசிஓஎஸ். ஓகே, பட் ஆனால் டயபிட்டிஸ் பிசிஓடிக்கான ரெமெடி ஒன்று தான், ஹெல்தி லைஃப் எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்டைல். ஓகே, கம்மியாக சாப்பிடுங்க, நிறைய முடிங்க. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். மேற்பாளையத்துலேருந்து அபுதாயி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர். மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், எனக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 மாசம் ஆச்சுங்க. சரி. அது ஆயிட்டது இந்த பெயின் மாத்திரை, சத்து மாத்திரை அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தா வலியில எதுவும் இல்லாம இருந்துச்சு. சரி. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த டேப்லெட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அந்த பெயின் கிளியர் மாத்திரை கம்மி பண்ணோம்னா கை கால எலும்பு எல்லா பக்கம் வலிக்குது மேடம். சரி. அது நம்ம போய் டெஸ்ட் பண்ணலாம் சொல்லி சுகர் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு பிறகு 200 காட்டுச்சு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நார்மல் காட்டுது. அதனால இந்த மாதிரி ஏதாவது இந்த எலும்பு ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வலி இருக்குமா மேடம்? உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது சுகர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்களா? ஆமாங்க, அப்பெல்லாம் நார்மலா இருந்துச்சு மேடம். ஓகே. ஃபாஸ்டிங்ல எவ்வளவு இருந்தது சார் லெவல்? 92 அந்த மாதிரி இருந்துச்சு மேடம். ஓகே. இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பண்ணீங்களா இல்ல சுகர் 75 grams சாப்பிட்டு பண்ணீங்களா அந்த 2 hours? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணும்போது மேடம் 92 இருந்தது. ஓகே. சாப்பிட்டதுக்கு பின்னாடி பண்ணும்போது 200 பாயிண்ட் மாதிரி இருந்தது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி காட்டுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மேடம் அந்த 90 நாள் 3 மாசத்துக்கு முன்னாடி செக்அப் பண்ணுவாங்க மேடம். ஆமா. அதுல வந்து 6.3 என்னமோ அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு மேடம். ஓகே. 6.3ங்கிறது பார்டர் லைன். பட் அதை மட்டும் வச்சுட்டு டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஃபாஸ்டிங் 92 நார்மல் தான். பட் நீங்கள் வந்து டயக்னோசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 75 grams குளுக்கோஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா கட் ஆஃப் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த 75 grams குளுக்கோஸ்க்கு தான். இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் இன்னொரு நாள் வந்து ஃபாஸ்டிங்கும் 75 grams குளுக்கோஸ் குடிச்சு 2 hours கழிச்சும் ஒன்று பண்ணி பாருங்கள். பட் எனி டைம் 200 and above வந்ததுன்னா டயபிட்டிஸ்னு எடுத்துக்கலாம். மேபி ஏர்லி டயபிட்டிஸாக கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க. பட் பார்டர் லைனில் இருந்தாலே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சுகர் வராமல் பார்த்துக்கலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க.
கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இப்போ மாம் டேட், அதாவது ஹெரிடிட்ரி செயினில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து டயபெட்டிஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் 2 பக்கமும், அப்போ வந்து அந்த கிட்டுக்கும் வந்து டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்றது ரொம்ப கம்மியாகிட்டு வருது. இந்த ஒரு கேள்விக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரெக்னன்சி சமயத்தில் வந்து டயபெட்டிஸ் வருது இல்லை டாக்டர்? இப்போ அதனால் குழந்தைகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்கிறது இல்லையா? அவங்க எடுக்கிற ஃபுட்லேயோ இல்லை அவங்க எடுக்கிற மாத்திரை மருந்துகள் மூலியமாகவும் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லையா? அதை பிரேக்குக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், ஒரு மதர் அண்ட் ஃபாதர் 2 பேருக்குமே வந்து டயபெட்டிஸ் இருந்து இப்போ வந்து திரும்ப ஒருத்தருக்கு வந்து அந்த டயபெட்டிஸ், அதாவது அவங்க ஹெரிடிட்ரி செயினில் வர எல்லாருக்கும் டயபெட்டிஸ் வரும் அப்படின்றது கன்ஃபார்மா டாக்டர்? சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தால் 35 to 40% ரிஸ்க்கு, 2 பேரண்ட்டுக்கும் இருந்ததுன்னா அப் டு 80% இருக்கலாம். பட் ஃபேமிலியில் இருந்தால் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ் எல்லாருக்குமே, அது இன்க்ளூடிங் இண்டியன்ஸ், வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்கலாகவே வந்து சுகர் வரத்துக்கான சான்ஸ் அதிகம். ஸோ பீயிங் அன் இண்டியன் இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணால் நம்ம வந்து 100% வந்து தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணோன்னா ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம். மேபி ஒன்றும் பண்ணாமல் இருந்தோன்னா ஒரு 25-30 இயர்ஸில் சுகர் வரும் அப்படின்னாக்கா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணி கரெக்டாக டயட்டில் இருந்து பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணி ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தோன்னா மேபி நம்ம வந்து ஒரு 45-50 இயர்ஸ் வரைக்கும் சுகர் வராமல் கூட பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியாது, பட் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் நமக்கு. ஓகே டாக்டர், இப்போ ஏன் டாக்டர் அது ஏன் வந்து ஜென்ரலாக நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ரேஸ்க்கு மட்டும் இந்த ஒரு நம்மளோட ஜீன்ஸ் வந்து இஸ் நாட் மேட் அப் ஆஃப் திஸ் மச் ஆஃப் ஃபுட். நம்ம வந்து ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னா செஞ்சுரிஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபெமைன் சுச்சுவேஷன் தான். ஸோ நம்ம ஜீன்ஸ் வந்து அடாப்டட் ஃபார் லோ ஃபுட் இன்டேக். ஆனால் நம்ம இப்போ வந்து இருக்கிற ஃபுட் இன்டேக் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லவே இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஸோ அந்த இது ரீசனுக்காக நமக்கு சுகர் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இண்டியன்ஸ்க்கு நமக்கு வந்து ஃபேட் கண்டென்ட் இந்த பாடி இஸ் மோர். ஸோ சேம் வெயிட் நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கும் ஒரு வெஸ்டர்னருக்கும் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட் வந்து இண்டியன்ஸ்க்குள்ள அதிகம். ஸோ அந்த ஃபேட்டு தான் வந்து காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால உங்களுக்கு வந்து சுகர் வரக்கூடிய சான்ஸும் அதிகமாகுது. இப்போ டாக்டர், இப்போ ஐடியில் வேலை செய்கிற முக்கால்வாசி பேர் வந்து டயபெட்டிக்காக இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. இப்போ சாப்பிட்றதுல வந்து நான் 1 கப் ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கிற கப்பில் தான் ரைஸே எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் இவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறவங்க அந்த வீக்கெண்டில் வந்து போய் பர்ஸ்ட் ஆகிடுறாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப்புக்கு போய் வச்சு விளாசிடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஒன் டைம் வந்து எக்ஸ்ட்ரீமாக எடுக்கக்கூடிய ஃபுட் வந்து டயபெட்டிஸை ஷூட் பண்ணாதா? கண்டிப்பாக. ஸோ கேலரி கண்டென்ட் ஆஃப் த ஃபுட் வந்து எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக வந்து கம்மியாக இருக்கணும். ஒன்ஸ் அ இயர்னா ஓகே, பட் எவ்ரி வீக்கெண்டுனாக்கா ரொம்ப கஷ்டம். ஈவன் வென் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம ஹை கேலரி ஃபுட்டோட போர்ஷன் சைஸை கம்மியாக சாப்பிட்லாம். அதை மட்டுமே நிறைய எடுத்துக்காமல் எதுவுமே வந்து லைஃப் லாங் நீங்கள் இனிமேல் சாப்பிடவே கூடாது அப்படின்னாக்கா நாட் பாசிபிள். ஸோ அப்போ வந்து நமக்கு டெம்டேஷன் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் அது மாதிரி போய் அதிகமான சாப்பிட்ற இது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்லாம், பட் போர்ஷன் சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டோட சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டைஜஷன் வந்து ஸ்மூத்தாக இருந்து உங்களுக்கு சுகர் லெவலும் ஷூட் அப் ஆகாது, கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெறும் அதை மட்டும் 2 டெசர்ட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு வேறு எதுவுமே சாப்பிடாம வருது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக எடுத்துக்கிறத வந்து லோ கேலரி ஐட்டம்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டாக
நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஓகே டாக்டர். எங்கள் வீட்டிலலாம் நான் 5 கிலோ ரைஸ் சாப்பிட்லன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க நிறைய இடத்துல. அடுத்த காலர் இருக்காங்களா பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. எனக்கு என்ன பேர்? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. 10 வருஷமா சுகர் இங்கே லோக்கலில் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேங்க. சரி. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அதிகமாக ஏறி இருக்கிறாங்க. அது எவ்வளோ வச்சா 150 இருந்துச்சுன்னா 220 ஆயிடுது, 100 பண்ணோம்னா 220 ஆயிடுது. சரி. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, சாப்பிடும்போது ஓக்ஸ்னு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் பேர சொல்லாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 மணி முன்னாடி சாப்பிட்றது குளுட்டோவின் போட்டுனேன். சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஓக்ஸ்னு ஒரு டேப்லெட் ஒன்று சாப்பிட சொல்லியிருக்காங்க. சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஓகே. இது 3 சாப்பிட்டுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்ட்ரோலா இருக்கு மேடம். சாப்பிட்ற முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா 80-90 வருது. ஆனா 80-90 வந்துச்சுன்னா உடம்புல ரொம்ப டயர்டா படபடாதுன்னு அப்படியே ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கு மேடம். ஓகே. அடிக்கிற மாதிரி இருக்கு. உடனே சாப்பிட்டுறோம். ஓகே. அது லைன்ல வேற, நான் வெளியில அலையிற வேலை மேடம் எனக்கு. சாப்பாடு டைம் கண்ட்ரோல் பண்ணோம்னா வெளியில போய் ஏதாவது நிறைய சாப்பிட வேண்டியதா இருக்கு. 4 இட்லி 5 இட்லி மட்டும் சாப்பிட்டோம்னா பசிக்குது கொஞ்ச நேரத்துல. ஏதாவது பிஸ்கட் இதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாப்பாட்டோட சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த மாத்திரை வந்து உங்களுக்கு சுகர் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுற மாத்திரை. முன்னாடியும் பின்னாடியும் சாப்பிட்ற மாத்திரையும் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னா, இது வந்து போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் தான் உங்களுக்கு அதிகமாக அங்கே காமிக்கிறதுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. அந்த எந்த அளவுக்கு சாப்பாடை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காய்கறிகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸோட ஹை ஃபைபர் ஃபுட்டு சாப்பிடும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டைஜஷன் ஸ்மூத் ஆகி ஆஃப்டர் மீல்ஸ் வர பீக் சுகர் லெவல் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் உங்களுக்கு வந்து 2 hours வேல்யூ கண்ட்ரோலுக்கு வரும். அண்ட் வெஜிடபிள்ஸோட நிறையா சாப்பிடும்போது உங்களுக்கு அப்புறமா பசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகாது, சீக்கிரம் பசிக்கும், அடுத்த வேளையில் நீங்கள் ஜாஸ்தி சாப்பிட்ருவீங்க. அதனால் போர்ஷன் சைஸஸை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லைன்னா மருந்தோட இதை வந்து நீங்கள் ஜாஸ்தி செஞ்சுக்கணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? சார் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். பேர் சுமதி. சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்ன? ஏஜ் 36 இருக்குங்க சார். சரி. நான் வந்து மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக மெடிசன் விட்டுட்டேன். அப்புறம் நாட்டு மருந்து எல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுவும் விட்டுட்டேங்க சார். இது எனக்கு பின்னாடி ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுங்களா? டோட்டலாவே மெடிசன் எடுத்துக்கலைனாலே சுகர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுமா? மெடிசன் எடுக்கிறோமோ இல்லையோ சுகர் கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவலை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் எடுத்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. அப்போ தான், பிகாஸ் 200 300 அப்படிலாம் இருக்கும்போது கூட சுகர் வந்து ஒரு தொந்தரவும் தெரியாது. அதுதான் வந்து அதோட ப்ராப்ளமே. அப்போ வந்து நம்ம நல்லா தானே இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோன்னா லாங் டேர்மாக வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியாமே ரத்த குழாயில் டேமேஜ் ஏற்படுத்தி அந்த டேமேஜ் ஜாஸ்தி ஆகும்போது தான், அந்த உறுப்பு வேலை செய்யாத போது தான் ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு, கிட்னி ப்ராப்ளம், கண் பாதிப்பு, நரம்பு வந்து பாதிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் நமக்கு சிம்டம்ஸ் வரும். அதனால் நம்ம சிம்டம்ஸ்க்கு வெயிட் பண்ணாமல் சுகர் லெவலை பார்த்து கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னா நமக்கு இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். லாங் டேர்மில் கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னாக்கா சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். டாக்டர், இப்போ இது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போக முடியும் டாக்டர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு 180க்கு மேலே சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க வந்து மெடிசனே எடுக்கல டோட்டலாக, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நடுவில் சொன்ன மாதிரி ஒரு காமன் மேன் மாதிரி தான் முடிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸில் சாப்பிட்றாங்க, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வரும், எத்தனை மாதத்தில் வரும் டாக்டர், என்ன மாதிரி வரும்? சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறது ஆரம்பத்துலேருந்தே நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து
2 groups ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வைங்க. ஒரு குரூப் வந்து ஆரம்பத்தில் நான் டயட் பண்ணுறேன், இல்லை நான் வாக் பண்ணுறேன், இதுலேயே என்னால் முடியும் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நான் பண்ணி காமிக்கிறேன் டாக்டர், அடுத்த வாட்டி வரும்போது பாருங்கள் என் சுகர் எவ்வளோ லெவலில் இருக்குது. இப்போ ஈவன் மெடிசன் எடுக்கிறவங்க கூட நம்ம வந்து மெடிசன் டோஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சுலின் ஆட் பண்ணோன்னு நினச்சாலோ அவங்க வந்து இல்லை நானே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆரம்பத்துலேருந்தே சுகரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு ஃப்ரம் த பிகினிங் எப்போ டயபிட்டிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்களோ அப்போலேருந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு வைங்க. இந்த 2 குரூப்பும் இந்த அன்கண்ட்ரோல் சுகரை வந்து நம்ம லேட்டரான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோன்னா ஓகே 10 வருஷம் கழித்து பார்த்தோன்னா 2 குரூப்புமே நல்ல கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன் கம்மி. ஓகே. ஸோ செல்ஸ் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம வந்து இனிஷியலாகவே அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெடிசனில் ஆரம்பிச்சிடுறது. மெட்ஃபார்மின் அந்த மாதிரி மருந்தெல்லாம் ஃபஸ்ட் லைனாக கொடுக்கும்போது உங்களுக்கு லோ சுகருக்கு போகாது. ஆனால் இமீடியட்டாக ஆரம்பத்துலேருந்தே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம். தேவைன்னா நம்ம வந்து டயட்டில் அவங்க இருந்து எக்ஸசைஸ் பண்ணி நல்ல கண்ட்ரோலுக்கு வந்தாங்கனாக்கா நம்ம மெடிசின் டோசஸை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஆரம்பத்துலேருந்தே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருங்க. டோன்ட் வெயிட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இல்லாததுனால அவங்க நம்ம பார்த்துக்கலாம். என்ன தான் அவங்க நான் 1 மாதத்தில் பண்ணிட்டு வரேன் டாக்டர்னாலும் கண்டிப்பாக அந்த 1 மாதத்தில் வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி கம் பேக். ஏன்னா நம்ம வந்து சிம்டம்ஸ் இல்லாததுனால அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ தான் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணோம், இப்போ தான் நம்ம இது பண்ணோம், இப்போ செக் பண்ணால் ஜாஸ்தியாக காமிக்கும், அப்புறம் டாக்டர் மருந்தில் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள்னால நிறைய பேர் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவாங்க. அப்போ வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு டைம் ஆகும்போது உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. பட் யாருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் யாருக்கு வராதுங்கிறது சொல்ல முடியாது. சில பேருக்கு ரொம்ப நாளாக கண்ட்ரோல்டாக இருக்கும், பட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. எல்லாமே வந்து சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல், கொலஸ்ட்ரால் எல்லாமே முக்கியம் காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்டு கம்மி பண்ணுறதுக்கு. அண்ட் ஜெனட்டிக் ஆல்சோ பிளேஸ் அ பார்ட். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம்மா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 115 இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 142 இருக்கு. ஓகே. அப்புறம் 3 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கறது வந்து 5.9 இருக்கு. அப்போ சுகர் இருக்குன்னு அர்த்தங்களா? உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? மருந்து ஏதாவது எடுக்கிறீங்களா? எடுக்கலைங்க, சும்மா பிளட் டெஸ்ட் பண்ணலான்னு போனும்போது இப்படி ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேண்டமா எடுக்கும்போது 134 இருந்துச்சு. ஓகே. ரேண்டம் வந்து 200க்கு மேலே போச்சுன்னா சுகர் இருக்குன்னு அர்த்தம். பட் இப்போ நீங்கள் சொல்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 115 வந்து பார்டர் லைன், 100க்கு கீழே இருக்கணும் ஃபாஸ்டிங். 126க்கு மேலே போச்சுன்னா சுகர், 115ங்கிறது வந்து டயபிட்டிஸும் இல்லை நார்மலும் இல்லை, 2க்கும் நடுப்புற இருக்கிறதுனால பார்டர் லைன் ப்ரீ டயபிட்டிஸ்னு பேர். இவங்களுக்கு வந்து சுகர் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். அதே மாதிரி இந்த 3 month ஆவரேஜ் ஆஃப் சுகரும் 5.7க்கு கீழே இருக்கணும். 6.5 above அண்ட் above உங்களுக்கு சுகர், அதுவும் வந்து பார்டர் லைனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ சுகர் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் 2 hours யூஸ்வலாக ஆஃப்டர் குளுக்கோஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு 142 சொன்னீங்களா, அதுவும் வந்து கொஞ்சம் பார்டர் லைனில் தான் இருக்குது. 140க்கு கீழே இருக்கணும். அது வந்து வித் 75 தான் சொல்லுவோம், நாட் வித் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இப்போ எல்லாத்தையும் 3த்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேஜ் பார்டர் லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து சுகர் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு சாப்பிட்டு டயட்டில் இருந்து வாக் பண்ணி சுகரை மானிட்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சுகர் வராமல் தடுக்கலாம். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா சர்க்கரை வியாதி வந்ததுக்கப்புறம் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதம்பாங்க, நம்ம அப்போ பார்த்துக்கலாம், இப்போ வந்து அதெல்லாம் வந்து பற்றி நம்ம வந்து ஒன்றும் ஒரி பண்ண வேணாம் அப்படின்ட்டு பேசாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து சுகர் வந்து சீக்கிரமாக வந்துடும். நம்ம ஹெல்த்தி டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணோன்னா சுகர் வரதை கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் போஸ்ட்போனாவது பண்ணலாம் கண்டிப்பாக. அதனால் நம்மளை வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கும் போது இந்த ஜிடிடிங்கிற குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி எங்கே இருக்கீங்கிறத பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலை பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, மேடம் இருக்காங்க, கேளுங்க உங்களுக்கு கேள்வி. ஹலோ இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு கேட்குதா நாங்கள் பேசுகிறது? இருக்கு பிளஸ் ஹைப்போதைராய்டிசம் இருக்கு. டாக்டர்ஸ் கைனகாலஜிஸ்ட் வந்துட்டு 125 mg தைராய்டு டேப்லெட்டும் பிளஸ் மெட்ஃபார்மின் எஸ்ஆர் 1000 mg கொடுக்குறாங்க. பாஸ்ட் 3 months நான் எடுக்கிறேங்க மேம். ஓகே. எனக்கு என்ன டவுட்னா இது வந்து கண்டினியூ ஆகுமா, இல்லை நான் டயபெட்டிக்ல
என்னுடைய இது எண்ட் ஆயிடுமான்னு எனக்கு ஒரு வரி இருக்கு. பிளஸ் பிரெக்னன்சியும் டிலே ஆகுமான்னு ஒரு. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? நான் 30 இயர்ஸ்மா. 30 இயர்ஸ். பிசிஓஎஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இன்பார்ன் கண்டிஷன். இது வந்து அந்தந்த ஸ்டேஜில் என்ன தேவையோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர அது வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கு காரணம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெகுலராக செக்கப்புக்கு போய் அது வந்து மெட்ஃபார்மின் வந்து ஓரளவுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி ஓவியுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து பார்த்து அதுக்கு மானிட்டர் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். மெயின் இது வந்து வெயிட்டு வந்து கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வெயிட் ரிடக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிஓஎஸ் இருக்கிற லேடிஸ்க்கு. ஸோ வெயிட்டை கம்மி பண்ணாலே பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆகும், ஓவிலேஷனும் வரும், சுகர் வரக்கூடிய சான்ஸும் கம்மியாகும். அண்ட் நீங்கள் தைராய்டு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் தைராய்டு மெடிசின்ஸ் எடுக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த டிஎஸ்ஹெச் லெவலை ஒரு மருந்து ஆரம்பித்து ஒரு 2 to 3 monthஸில் செக் பண்ணி பார்க்க வேண்டியது முக்கியம். இப்போ நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிஎஸ்ஹெச் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். அந்த இது வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 2.5க்கு கீழே அந்த டிஎஸ்ஹெச்சை கொண்டு வந்தால் உங்களுக்கு பெட்டர். ஸோ அதை வந்து உங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்து செக்கப் பண்ணி நம்ம வந்து சிம்டம்ஸை வச்சுட்டு தைராய்டு மருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. டிஎஸ்ஹெச் லெவல் பிளட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டோஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இப்போ ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன ஒரு அதோட ஸ்பேம் என்ன? ஸோ அது வந்து எவ்வளோ நாட்கள் வந்து ப்ரீ டயபிட்டிஸ்ன்றது இருக்கும்? அது எப்போ அது வந்து குணமாயிடுச்சுன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஒரு வாட்டி வேல்யூ வந்து திரும்ப கீழே வந்துடுச்சுன்னா அது வந்து குணமாயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்லை ஒரு 3-4 months வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்கன்னா திரும்ப ப்ரீ டயபிட்டிஸ் ப்ராப்ளம் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை பற்றியும், ஜென்ரலாக இப்போ பெரியாட்ரிக் சர்ஜரி பண்ணால் வந்து சுகர் சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் இதே ஒரு ஆப்ஷனாக கொடுத்துடக்கூடாது ஒபிசான மக்களுக்கு வந்து பெரியாட்ரிக் சர்ஜரியே பண்ணிக்கோங்க? இந்த கேள்விக்கும் வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பதில் பார்ப்போம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், அந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் வந்து வரக்கூடிய டயபெட்டிஸ் அதுக்கு வந்து குழந்தைய பாதிக்குமா டைரெக்டாக? அவங்க எடுக்கக்கூடிய மருந்தோ இல்லை அந்த மெடிகேஷன் ப்ராசஸ்? ப்ரெக்னன்சி சமயத்தில் வந்து கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்னு பார்த்தீங்கன்னா அது 20 to 24 வீக்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. அந்த மாதிரி வரக்கூடிய டயபிட்டிஸ் வந்து பேபியை வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டஸில் வந்து ஆர்கன்ஸில் ஒன்றும் ஃபார்மேஷனில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் பேபி வெயிட் ஜாஸ்தி ஆகலாம். அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து டியூரிங் டெலிவரி அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் டெலிவரிக்கு அப்புறமா வந்து லோ சுகருக்கு போகிறது, கால்சியம் லெவல் ப்ராப்ளம் அண்ட் மூச்சு விடுதல ப்ராப்ளம், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரெக்னன்சி கன்சீவ் ஆகும்போதே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபிட்டிஸ், ஆல்ரெடி டயபிட்டிஸ் இருக்கிற லேடிஸ் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் கன்சீவ் ஆகிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஃபீட்டஸ் ஃபார்மேஷன் போதே உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு உறுப்பு ஃபார்ம் ஆகிற இதில் ப்ராப்ளம் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்பைனில் ப்ராப்ளம், அந்த மாதிரியான உங்களுக்கு கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கும் வந்து உங்களுக்கு இந்த கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸில் வர மாதிரி மேக்ரோசோமியா, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப்டர் டெலிவரி வரத்துக்கான சான்சஸ் அதிகம். இந்த இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கணுன்னாக்கா சுகர் இருக்கிறவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக சுகரை நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு 6.5 அந்த மாதிரி HbA1c கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கன்சீவ் ஆகிறது நல்லது. அதே மாதிரி பிபி இருந்ததுன்னா சில மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ எந்த மருந்து சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சியோ அதுக்கு மாறிட்டு, அதே மாதிரி மற்ற ஓரல் மெடிசின்ஸ்லாம் எடுக்கிறவங்க சுகருக்கு இன்சுலினுக்கு மாறிட்டு அதுக்கப்புறமா கன்சீவ் ஆகிறது நல்லது. அண்ட் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தோன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ரிஸ்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். இதெல்லாம் தவிர அந்த வயரில் இருக்கிற குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா டியூரிங் சைல்ட்ஹுட் அண்ட்
ஆஃப்டர் அடல்ட்ஹுட்டில் வந்து சுகர் வரக்கூடிய சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே எல்லா லேடிஸும் வெயிட்டெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுட்டு சுகர் வராமல் பார்த்து பண்ணோன்னா கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணோன்னா நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் வந்து டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணலாம். ஸோ யங் கேர்ள்ஸ் தே ஷுட் கீப் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி அண்ட் கீப் தி வெயிட் அண்டர் கண்ட்ரோல். எஸ் டாக்டர், அதான் எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ ப்ரீ டயபெட்டிஸ் பற்றி நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி பெரியாட்ரிக் பற்றி இதுவும் சொல்லிடுங்க. இந்த பெரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்றது வந்து டைரெக்டாக சுகருக்குன்ற ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது வந்து ஒரு வெயிட் ரிடக்ஷன்றதுக்கான ட்ரீட்மெண்ட். அதில் வந்து சுகர் இல்லாமல் போயிடுது, ரிவர்ஸ் ஆகிடுது, சுகர் இல்லாமல் போயிடுது மக்களுக்கு அப்படின்றது வந்து அது வந்து ஒரு ஜெனரலாக யாருக்காவது ஒரு வாட்டி நடக்கிற ஒரு சம்பவங்களா இல்லை எல்லாருக்குமே அந்த மாதிரி வருங்களா? இப்போ வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து மார்பிட் ஒபிசிட்டிக்கு தான். லைக் 140-150 கிலோஸ் இருக்காங்க, அவங்களால டயட் அண்ட் எக்ஸசைஸ் மட்டுமே வந்து வச்சுட்டு உங்களுக்கு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது பெனிஃபிட்ரிஷியலாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கணும். ஓகே. அது பண்ணும்போது இப்போ பாடி வெயிட்னால தான் முக்கால்வாசி வந்து சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது வந்து சுகர் குறைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக வந்து அட்வொகேட் பண்ணுறது கிடையாது. ஓகே. அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணது சுகர் இப்போ 15-20 வருஷம் இருக்குது, அவங்க பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணி சுகரை கம்மி பண்ண முடியுமாங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோவா வந்து சாத்தியமில்லை. ஏர்லி டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மேபி இட் வில் ரிவர்ஸ். பட் அப்படியே நம்ம வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிட்டாலும் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருந்துன்னு தான் இருக்கணும். அப்படி வந்து வெயிட் அவங்க வந்து இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, தே வில் லூஸ் சம் 30-40 கிலோஸ் வரைக்கும் குறைப்பாங்க. அதே வெயிட் ரிடக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களா ஆஃப்டர் 3-4 இயர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஹை கான்சென்ட்ரேட்டட் ஸ்டமக்கோட கெப்பாசிட்டி தான் கம்மியாகும். பட் ஹை கேலரி ஃபுட்டு வந்து அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும், கேலரி கண்டென்ட் ஆஃப் தி ஃபுட் ஜாஸ்தியாகிறதுனால கண்டிப்பாக ஸ்லோவாக வந்து வெயிட் திருப்பியும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டயபிட்டிஸ் லெவல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக சுகரை மானிட்டர் பண்ணி தான் ஆகணும் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். தெர் இஸ் நோ ஷார்ட்கட். இது சிம்பிள் ரெமடியாக நம்ம எடுத்துகிட்டு எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னு இருக்க முடியாது. ஐ திங்க் இப்போ மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா நாங்க பேசுறது உங்களுக்கு? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 42 ஆகுது மேடம். சரி. 2 இயர்ஸா சுகர் இருக்கு மேடம், தைராய்டு இருக்கு. சரி. இப்ப லாஸ்ட் மந்த் செக் பண்ணதுல 222 இருந்துச்சு மேடம். வேலஃபேஜ் 850 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. மத்தியானம் வந்து லஞ்ச்ல வந்து ஓலிக்ஸ் மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி. ஆனா அந்த மாத்திரை சாப்பிட்டா நைட்டும் ஒரு சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த செஸ்ட்டுக்கு இடையில பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அது இன்னும் டாக்டருக்கு நான் கன்சல்ட் பண்ணல, அந்த 1 வீக்கா அப்படி இருக்கு. இந்த நீங்கள் அந்த சாப்பாட்டோட ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. அது வந்து உங்களுக்கு சுகர் அப்சார்ப்ஷனை, சாப்பாட்டில் இருக்கிற சுகர் உடம்புக்கு போய் சேராமல் தடுக்கக்கூடிய மருந்து. அந்த மருந்தில் சில பேருக்கு அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலாம், கேஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால் உங்களுக்கு செஸ்ட் கிட்ட வலி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த ரீசன்னாலனாக்கா அந்த மருந்தை ஸ்டாப் பண்ணாலே சரியாயிடும். பட் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹார்ட்டும் எப்படி இருக்குது, இந்த வலி அந்த கேஸ் ப்ராப்ளம் மட்டும்னா இல்லை ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனையாங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. சுகர் இருக்கிற லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் 40 இயர்ஸ்லலாம் கூட உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் நம்ம வந்து லேடிஸ்க்கு வந்து எப்போவும் கேஸ் ப்ராப்ளம் தான் இது அப்படின்னு சிம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. சுகர் இருக்கிறவங்க ஹார்ட் செக்கப்பும் பண்ணிக்கிறது முக்கியம். உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன தேவையோ அது செஞ்சுக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க, நான் நாமக்கல் வந்து பேசுறேன். சொல்லுங்க. என்னுடைய பேர் கருணாநிதிங்க. ஆக்சுவலா வந்து ஹலோ சொல்லுங்கம்மா. என்னுடைய பேர் கருணாநிதி மேடம். சொல்லுங்க. எனக்கு வயசு வந்து 46 மேடம். நான் ஆக்சுவலா வந்து சுகர் வந்து 15 வருஷமா இருக்கு மேடம். சரி.
ஹெச்ஐவி பாசிட்டிவ் மேடம். ஹெச்ஐவி பாசிட்டிவ் 22 வருஷம் ஆகும் மேடம். ஹெச்ஐவி பாசிட்டிவ் நெட்வொர்க்ல லீடரா இருக்கேன். நிறைய ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணிருக்கேன். ஹெச்ஐவிக்கு ஏஆர்டி ட்ரக் செக்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். போட்டேன். இப்போ சுகருக்கு வந்து எனக்கு ஒரு 10 வருஷமா இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன். மிக்சர் HM50. அதனால கிளெஜினாம் M60 போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால அட்ரோலிக் 10 mg போட்டுட்டு இருக்கேன். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு 1 month எனக்கு கொஞ்சம் பேஸ் ப்ராப்ளம், அந்த முகவாதம் சொல்லி பேஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு மேடம். அது இப்போ 1 month பிசியோதெரபி பண்ணி முடிச்சோன்னே சரியாயிடுச்சு. திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 3 daysக்கு முன்னாடி வந்து 2 கால்லையும் வந்து விரல்லாம் வந்து நைட்ல ஒரு 11 மணிக்கு அப்படியே ஃபுல்லா இழுத்து மடக்கி பயங்கர பெயின் வந்துருச்சு. அது ரிலீவ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு எம்டி மெடிசன் தான் அவர்கிட்ட பார்த்ததுல வந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் ட்ரிப்பு போட்டு அப்புறம் வந்து இது கால்சியம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு கால்சியம் பார்டர்ல தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னோட ஏஆர்டி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த சுகர் மாத்திரை மட்டும் நீங்க போடுறத கூட விட்டமின் போடாததுனால இந்த மாதிரி வந்து இந்த சுகர் மாத்திரையால வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நரம்பை வந்து விட்டமின் கம்மியாக்கி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணோம். அதுக்கு விட்டமினும் நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ற டேப்லெட்டும் போடணும் அப்படின்றாங்க. இது அவரு எம்டி மெடிசன் படிச்சவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்க இது ஒன்னும் கால்சியம் இதனால வந்திருக்கலாம், இல்ல அந்த முகவாதம் வந்ததுனால அதனுடைய பாதிப்புனால வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. முகவாதம் வந்தா 3 monthsல அந்த பாதிப்பு வரும் அப்படின்னு. கால்சியம் பார்டர்ல இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கால்சியம் எலக்ட்ரோலைட் கால்சியம் பண்ணிருக்கேன் நானு. பார்டர்ல தான் இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இது எது கரெக்ட்னு எனக்கு தெரியல வேணா, அதனாலதான். ஓகே, இப்போ வந்து விட்டமின் டி வந்து கம்மியாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து எலும்பு நரம்பு இதெல்லாம் வந்து பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சுகர் மெடிசன்னால் பார்த்தீங்கன்னா மெட்ஃபார்மின் டேப்லெட்டில் வந்து உங்களுக்கு B12 அப்சார்ப்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதனால் மெட்ஃபார்மின் எடுத்துக்கிறவங்க லாங் டேர்மாக எடுத்துக்கிறவங்க விட்டமின் B12 லெவல் செக் பண்ணி பார்த்துட்டு அது கம்மியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்துனாங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B12 லெவலை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக விட்டமின் டியும் விட்டமின் B12வும் பண்ணி பாருங்கள். அப்படி அது வந்து கம்மியாக இருந்ததுன்னா அது ரெண்டையும் சப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம் குறையுதாங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் கேளுங்க. எனக்கு சக்கரை வந்து பாசிட்டிவ்க்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 132 இருந்தது சார். சாப்பிட்டதுக்கு பின்னாடி 152 இருக்கு மேடம். ஓகே. அப்புறம் அது மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மேடம். 228 இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஓகே. அதுக்கு வந்து கால் வீக்கம் அதிகமா இருக்கு, முட்டிக்கு கீழே கால் வீக்கமா இருக்கு மேடம். கிரியேட்டின் செக் பண்ணிட்டு 0.75 இருக்குன்னு சொன்னாங்க மேடம். எது இது கிரியேட்டின்? ஓகே. அது 0.75 காமிக்குது மேடம். ஓகே. அது நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க மேடம். ஆனா கால் மட்டும் முட்டிக்கு வீக்கமா இருக்கு, வலிக்குது மேடம். 2 காலுமே வீங்கி இருக்காமா? 2 காலுமே லைட்டா வீங்கி இருக்கு மேடம். அமுத்தனா குழி விழுகுது மேடம். ஓகே. உங்களுக்கு சர்க்கரை நோய் எவ்வளவு நாளா இருக்கு? சர்க்கரை நோயின் இல்ல பார்டர்ல இருக்குன்னு சொன்னாங்க மேடம். டேப்லெட் எடுக்க வேண்டியதுல கரெக்டா இருக்கணும்னு சொன்னாங்க மேடம். ஓகே. ஃபாஸ்டிங் 132நாலே சர்க்கரை ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் 100க்கு கீழே இருக்கணும். 126க்கு மேலே போச்சுனாலே சுகர் உங்களுக்கு. ஸோ எய்தர் 1 இருந்தாலே நம்ம வந்து சர்க்கரை நோயின்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்டிங்கும் 2 hours ஆஃப்டர் 75 கிராம் குளுக்கோஸ் பண்ணியும் திருப்பியும் பாருங்கள். அதுலேயும் இதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே சுகர் கண்ட்ரோல் இருக்க வேண்டியது முக்கியம். இப்போ வந்து 2 கால்லையும் வீக்கம் இருந்ததுன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து கிட்னி ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்கிறது கிரியாட்டினின் நார்மல், பட் லிவர் எப்படி வேலை செய்யுது, ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா லோக்கல் காசஸ் ஏதாவது வேரிகோஸ் வெயின்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட, ஆனால் அது யூஸ்வலாக வந்து 1 லெக்கில் தான் வரும், 2 லெக்லேயும் வர்றது வந்து கொஞ்சம் ரேரு. அதனால் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு என்ன அடிஷ்னல் டெஸ்ட் வேணுமோ தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? சார், சேலத்துல இருந்து சம்பூர்ண பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க ஜிஎன் நர்சிங் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரைட் ஓவரியில ஓவரி பக்கத்துல டியூபுக்கு பக்கத்துல சிஸ்ட் இருக்கிறதா சொல்லி லாப்ரோஸ்கோபில ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். சரி மேடம்.
அதே மாதிரி லெஃப்ட் ஓவரியிலும் சின்ன சின்ன ரத்த கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் லேப்ராஸ்கோபில பண்ணாங்க மேடம். இப்ப பண்ணி பொண்ணு கியூர் ஆகி 1 month வீட்டுல இருக்கு. இப்ப போஸ்ட் பிஜிக்குள்ளே படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். படிக்க வைக்கிறோம் மேரேஜ் பண்ணிடுறது நல்லதா மேடம்? ஹலோ டாக்டர், அவங்க சொன்னது மேக்ஸிமம் பார்ஷியலாக தான் புரிஞ்சுது. ஆமாம், பாதி இது ரொம்ப கட்டாகி வந்ததுனால என்ன கேள்வின்னு புரியலை, உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியல. எனிவே இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அடுத்த ஷோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாக்டர், இன்னைக்கு நிறைய ப்ரீ டயபிட்டிஸ் பற்றியும் இல்லை டயபிட்டிஸ் பற்றியோ இல்லை அடுத்து சுகருடைய இன்சுலின் கண்டென்ட் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.